அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் இரு புதல்வர்களின் உண்மை வரலாறு, குர்ஆன் கூறும் உண்மை வரலாறு. மக்களே, இது திருக்குர்ஆன் கூறும் உண்மை வரலாறு. ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை ஆரம்பம் செய்கிறான். இருவரும் ஒரு வணக்கத்தை புரிந்தனர். அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது, மற்றவரிடம் ஏற்கப்படவில்லை. நான் உன்னை கொல்வேன் என்று ஏற்கப்படாதவர் சொல்றார். தன்னை அஞ்சுவோரிடமிருந்தே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்பட்டவர் சொல்றார். என்னை கொல்வதற்காக உன் கையை நீ என்னை நோக்கி நீட்டினால் உன்னை கொல்வதற்காக நான் என் கையை உன்னை நோக்கி நீட்ட மாட்டேன் என்று அவர் சொல்றார். அப்போ அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன். உன் பாவத்துடன் என்னை நீ கொன்றுவிட்டு என்னுடைய பாவத்தையும் நீ சேர்த்து சுமக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்கிறார். இதுவே அநீதி இழைத்தோரின் கூலியாகும் எனவும் அவர் கூறினார். இவ்வளவுக்கு பிறகும் தன் சகோதரனை கொல்லுமாறு அவனது மனம் தூண்டியது. அவனை கொன்றான். எனவே நஷ்டம் அடைந்தவனாக அவன் ஆகிவிட்டான். தனது சகோதரரின் உடலை எவ்வாறு மறைப்பது, எவ்வாறு அடக்கம் பண்ணுவது என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அப்போ இவன் சொல்கிறான், ஐயோ அந்தோ பரிதாபம், இந்த காகத்தை போல் இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே என்று அவனை நானே நொந்து கொள்கிறான். அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை மறைத்திருப்பேனே எனக்கும் கூறினான். கவலைப்பட்டவனாகவும் அவன் ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் 5வது அத்தியாயத்தில் 27வது வசனம் முதல் 31வது வசனம் வரை இந்த உண்மை வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இதை சுருக்கமாக இன்னொரு தடவை நம்ம பதிவு செய்து கொள்வோம். ஆதம் நபிக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். ஒருவர் நல்லவர், மற்றவர் கெட்டவர், கெட்ட குணம் கொண்டவர். அவர்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை எழுந்தது. இருவரும் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று. யாருடைய குர்பான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அவருக்கு சார்பாக பிரச்சனையில் தீர்வு அமைய வேண்டும் என்றும் முடிவானது. இருவரும் குர்பானை முன்வைத்தனர். அந்த காலத்தில் குர்பான் செய்தால் அதை அல்லாஹ் அங்கீகரிக்கும் விதம் வித்தியாசமாகவும் இருந்தது. வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த குர்பானை அழித்துவிடும். இதுதான் குர்பான் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளமாக கருதப்பட்டார்கள். நல்லவரின் குர்பான் அங்கீகரிக்கப்பட்டது, கெட்ட குணம் கொண்டவரின் குர்பான் அங்கீகரிக்கப்படவில்லை. கெட்டவன் கோபம் கொண்டான், தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டான். எனவே குர்பான் ஏற்கப்படவில்லை, இவனது குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதே என்று ஆத்திரம் கொண்டான் பொறாமையின் காரணமாக. உன்னை நான் கொல்வேன் என்று தன் சகோதரனை பார்த்து கோபத்தில் குமுறினான். நல்லவனோ, நான் என்ன குற்றம் செய்தேன்? உன்னிடம் இறையச்சம் இருந்திருந்தால் உனது குர்பானை எல்லாம் ஏற்றிருப்பான். உங்ககிட்ட இறையச்சம் இல்லை, அதனால தான் உன்னுடைய குர்பானை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். உன் உள்ளம் சரியாக இல்லாதது தான் உனது குற்றம் தானே என உணர்த்தினான். உன் என்ன சரியில்லாது உன் குற்றம் தானேப்பா, என் வேலையை வருத்தப்படுற அப்படிங்கிறார். அப்படி இருந்தும் அவன் சகோதரனை கொலை செய்ய முயன்றான். நல்லவன், மறுமை நம்பிக்கை உள்ளவன். எனவே அவன் தன் சகோதரனை பார்த்து, நீ என்னை கொலை செய்ய முயன்றாலும் உனக்கு எதிராக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என் கைகளை உன்னை நோக்கி அடிப்பதற்கோ கொல்வதற்கோ நான் நீட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்றும் அவங்க சொல்கிறாங்க. நீ என்னை கொன்றுவிட்டு எனது பாவத்தையும் உனது பாவத்தையும் நீ சுமக்க நேரிடும். உன்னால் எனது உலக வாழ்க்கைத்தான் அழிக்க முடியும், ஆனால் என்னை கொன்றால் உனது மறுமை வாழ்வே அழிந்துவிடும் என்பதை கவனத்திற்கொள் என்று புத்திமதி சொல்கிறாங்க.
இப்படியெல்லாம் விளக்கப்படுத்திய பின்னரும் அவன் தனது சகோதரனை கொலை செய்து விட்டான். அதை கேட்கவே இல்லை. அந்த மாதிரி அவனுடைய கோபம் வந்து கதையை முடிச்சிட்டான். இதுதான் உலகில் நடந்த முதல் கொலை. எனவே உலகில் நடக்கும் எல்லா கொலையின் பாவத்திலும் கெட்டவனுக்கு பங்கு உள்ளது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். கொலை செய்துவிட்டு தனது தம்பியின் சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் தவித்த போது ஒரு காகம் வந்து பூமியில் குழி தோண்டியது. இதை பார்த்த கெட்டவன் என்ன பண்ணுறான்னா, ஆஹா, எனக்கு பிடித்த கேடு, நான் இந்த காகத்தை போலாவது இருந்திருக்கக்கூடாதா, எனது சகோதரனின் சடலத்தை அடக்கக்கூட எனக்கு தெரியாமல் போனதே என்று தன்னை தானே நொந்து கொண்டான். மனிதனுக்கு காகம் கபூர் தோண்ட கற்றுக் கொடுத்த நிகழ்வு இது. நாம் காகத்திடம் கற்க வேண்டிய பாடங்கள் நிறையாவே இருக்கின்றன என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் நாம் இறுதியாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டால், கோபம் கொள்ளக்கூடாது, அவசரப்படக்கூடாது, முரட்டுத்தனம் கூடாது, அடுத்தவருக்கு தீங்கு இழைக்கக்கூடாது, எனக்கு கிடைக்காதது வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்ற வக்கிர புத்தியுடன் செயற்படக்கூடாது என்று ஏராளமான நல்ல விஷயங்களை நாம் இந்த வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சிந்திக்கக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாற்றை முழுமையாக நாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதராக, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மனிதராக திகழ வேண்டும் என்பதை உங்கள் முன் கோரிக்கையாக வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.